வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். நான் ஷம்சுதீன். இல்துத்மிஷ் ஐபக்கின் அடிமை படைத்தளபதியும் மருமகனுமான நான் ஆரம் ஷாய்க்கு பிறகு சுல்தானாகத அரியணை ஏறினேன். அது மேல்தட்டு அடிமைகள் பலரும் துருக்கிய மங்கோலிய வழித்தோன்றல்கள். அவர்களை புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் போன்ற வணிக மையங்களிலிருந்து வணிகர்கள் தில்லிக்கு அழைத்து வந்தனர். அனைவருக்கும் துருக்கிய பட்டங்களை கொடுத்து தனது மேல்தட்டு ராணுவ அடிமைகளை பண்டகன் என்று அழைத்தார். பிறகு தொலைவில் உள்ள இடங்களில் அவர்களையே ஆளுநராகவும் தளபதியாகவும் நியமித்தேன். குவாலியர், ரந்தம்போர், அஜ்மீர் மற்றும் ஜலோரில் ராஜபுத்திரர்களின் உள்நாட்டு கழகங்கள் நிறுத்தப்பட்டன மற்றும் லாகூரிலும் முல்தானிலும் நசுருதீன் குபச்சாவின் படையை எதிர்த்து வெற்றி பெற்றேன். அங்கு ஆளுநர் அலிவர்தனின் சதியையும் முறியடித்தேன். மேலும் எனது ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார் என்னிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் நான் இந்தியாவை மங்கோலிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்றினேன். இருப்பினும் நான் மங்கோலியர்களின் சாத்தியமான தாக்குதலை எதிர்கொள்ள துருக்கிய பிரபுக்களை சஹல்கானி அல்லது 40 என அழைக்கப்படும் 40 பிரபுக்கள் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவாக ஒழுங்கமைத்தேன். இக்தா என்பது ஊதியத்திற்கு பதிலாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம். அதனை நான் எனது படையின் உறுப்பினர்களுக்கு வழங்கினேன். இக்தா வைத்திருப்பவர் இக்தாதர் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுகிறார். நான் அரபு நாணயங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினேன். அதில் வெள்ளி டாங்கா 175 கிராம் மற்றும் ஜிதல் செம்பு நாணயம் நான் 1211 தலைநகரம் லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினேன் மற்றும் குதுப் மினார் கட்டுமானத்தை முடித்ததேன். இருப்பினும் 1229ஆம் ஆண்டில் காலிஃபா பட்டயம் பெற்று மேலும் எனக்கு பிறகு என் மகள் அரியணை ஏறுவார். 26 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு ஏப்ரல் மாதம் 1236 இயற்கை எய்தினேன்.